எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். உணர்வுகள் மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாக இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பதே மேல். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே, பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. மாற்றம் எங்கிருந்து பிறக்கிறது என்பது தெரியாது, ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பிலிருந்து பிறக்கிறது. உப்பை போல் கோபத்தை பயன்படுத்த பழகுங்கள். குறைந்தால் மரியாதை, கூடினால் மரியாதை போய்விடும். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கி இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களை உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாக இரு. அடுத்தவன் பார்வையில் வெறுப்பு இருக்கின்றது போலவும் வாழக்கூடாது, பரிதாபம் இருக்கின்றதை போலவும் வாழக்கூடாது. பார்வையில் மரியாதை தெரிகின்ற மாதிரி கெத்தா வாழ்ந்தாலே போதும். பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பர். அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பர். புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பர். கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பர். மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனை தான் இங்கு மனிதன் என்பர். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்து எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. சில நேரங்களில் முட்டு கொடுப்பதில்லை, சில நேரங்களில் விட்டு கொடுப்பதில்லை அடங்கியுள்ளது மகிழ்ச்சியான வாழ்க்கை. இறைவன் விட்ட வழியே நல்வழி என்று எப்போதும் நினையுங்கள். ஆற்றில் மிதக்கும் கட்டை போல மனதை இலகுவாக வைத்திருங்கள். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். எவ்வளவு வெறுத்தாலும் நீ மட்டும் போதும் என்று எப்போதும் உன்னையே தேடி வரும் உறவை இழந்து விடாது. அன்பிற்கு விலகி நிற்கத்தான் தெரியுமே தவிர நேசித்த ஒருவரின் அன்பை விட்டு விலகி போக தெரியாது. சற்று நேர இடைவேளையில் கலைந்து செல்லும் மேக கூட்டத்தைப் போலதான் சில உறவுகளின் அன்பும். நம்ம யார் கூட நெருக்கமா இருக்கும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மை விட்டு சீக்கிரமா விலகி போயிடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.